இன்னைக்கு நம்ம Stranger Things சீசன் 5 8th அண்ட் ஃபைனல் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த என்டையர் சீரீஸோட ஃபினாலே. எபிசோடு ஆரம்பத்தில் அவ்வளோ மிலிட்ரி பாதுகாப்பை தாண்டியும் நம்ம பசங்க வேன் எடுத்துக்கிட்டு போயிருந்துருப்பாங்கல்ல. ஸோ இப்போ மிலிட்ரி ஆளுங்க அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கு வந்த நம்ம ஆளுங்களுமே தனித்தனியாக அவங்க வேலையை பார்க்கறதுக்காக பிரிஞ்சு போகும்போது அப்போ மைக் 11 கிட்ட இந்த மாதிரி இது எல்லாமே முடிய போகுது, இதுதான் இறுதி யுத்தம், இதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக சந்தோஷமாக வாழ்வோங்கிற மாதிரி நம்பிக்கையெல்லாம் கொடுக்குறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி காலியும் 11 என்ன பிளான் வச்சிருந்திருக்காங்க அப்படின்னு அங்கே இருக்கிற யாருக்கும் தெரியல. ஆனால் இப்படி 11 அப்சைட் டவுனுக்கு வந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்த அங்கே இருக்கிற ஒரு சில சோல்ஜர்ஸ் பார்த்துடுறாங்க. அந்த லூட்டனட்டோட தலைமையில் இருக்கிற சோல்ஜர்ஸ் இருந்தாலும் இந்த விஷயத்த அந்த டாக்டர் கே கிட்ட சொல்ல இவ்வளோ நம்மளே பிடிச்சலான்னு பார்க்குறாங்க. அதுவே வெக்னாவோட மைண்டில் இருக்கிற அந்த பசங்க எல்லாரையுமே சம்திங் அவன் ஏதோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரியும். அபீஸில் இருக்கிற அந்த பசங்களோட பாடிக்குள்ள அவன் வாயில் ஏதோ ஒரு டியூப் மாதிரி வச்சு சம்திங் எதையோ ஒன்று இன்ஜெக்ட் பண்ணிட்டு வெக்னாவோட பாடியுமே அங்கே அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கும்ல, அதுக்கு மேலே சம்திங் ஒரு ஹார்ட் மாதிரி ஒன்று இருக்கும். அது பயங்கர வேகமாக துடிக்க ஆரம்பிக்க அபீஸ்ல இருந்து அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கான போர்ட்டலுங்கிறது விரிவடைய ஆரம்பிக்குது. அதுக்கு மட்டும் கிடையாது, அப்சைட் டவுன் வேர்ல்ட்ல இருந்து ரியல் வேர்ல்டுக்கான போர்ட்டலுமே விரிவடைய ஆரம்பிக்குது. இங்க எரிக்காவும் வாத்தியாரும் இந்த கேட் ஓபன் பண்றதுக்காக முயற்சி பண்ணியிருப்பாங்கல்ல, அதுக்கப்புறமும் அதே இடத்துல தான் இருப்பாங்க. நேத்தல உலகத்தை காப்பாத்துறது சோக்கா இருக்கா அப்படிங்கிற மாதிரி எரிக்காலாம் வாத்தியாரை கலாய்ச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு மிலிட்டரியோட ஆளுங்க வந்துடுறாங்க. ஏன்னா கேட் ஓபன் பண்ணாம நம்ம ஹீரோஸோட வேன் உள்ள வந்திருக்காதுல்ல. ஸோ அப்போ கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்க ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும்னு சொல்லி தான் கண்டுபிடிச்சி இங்கே வந்திருக்காங்களா. இப்போ அதுவே ரேடியோ ஸ்டேஷனில் காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ராபினோட ஆள் இருப்பாள்ல, ஸோ அவளும் அதுக்கப்புறம் மேக்ஸுங்கிற புள்ள, ஸோ இவங்க 2 பேரும் ரேடியோ ஸ்டேஷனில் இருக்கிறாங்க. பேரலா அப்சைட் டவுனில் அந்த ரேடியோ ஸ்டேஷன் இருந்த இடத்துக்கு தான் மீதி பசங்க எல்லாரும் வந்திருக்காங்க. ஏன்னா அந்த ரேடியோ ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பெரிய டவருங்கிறது இருக்கும், அதுதான் அவங்களுக்கு தேவை. இன்னொரு பக்கம் 11 ஹாப்பர் அந்த ரிப்போர்ட்டர் அப்புறம் காலின்னு சொல்லி இவங்க 4 பேரும் அந்த ஹாக்கின்ஸ் லெபார்டரிக்கு வந்திருப்பாங்கல்ல. ரிப்போர்ட்டர் கையில கொண்டு வந்த ஃபியூல் அங்க இருக்கிற ஜெனரேட்டர்ல ஊத்தி அந்த இடத்துக்கு பவர் சப்ளை வர வைக்கிறாரு. அந்த தண்ணி டேங்க்ல இறக்கறதுக்கு முன்னாடி ஹாப்பருமே 11 கிட்ட போட்ட பிளான் எல்லாமே ஒழுங்கா நடக்கணும், எங்கேயாவது ஏதாவது சொதப்புற மாதிரி தெரிஞ்சாலும் வெக்னாவை தடுக்கிறதோடு நிறுத்திக்கணும். இந்த டாக்டருக்கே உன்ன மாதிரி இன்னும் நிறைய குழந்தைங்களை உருவாக்க நினைக்கிறாங்க, இதையெல்லாம் நம்ம அப்புறமா டீல் பண்ணிக்குவோம், அப்புறமா பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அனுப்புறாரு. ஏன்னா ஹாப்பரால காளியை நம்ப முடியல. ஸோ அதுக்கப்புறம் 11 உள்ள இறக்குனதுக்கு அப்புறம் காளியுமே அந்த இடத்துல கண்ணெல்லாம் கட்டிட்டு இருப்பாளா. இப்போதைக்கு காளியும் 11 அவங்க 2 பேரோட மைண்டையும் ஒன்னா ஒரு சிங்க்ல கொண்டு வந்துட்டு அவங்க வெக்னாவோட மைண்டுக்குள்ள போவாங்க. அதுதான் மேட்ரு. ரேடியோ ஸ்டேஷன்ல ராபினோட ஆளும் நம்ம மேக்ஸும் பேசிட்டு இருக்கும்போது சடனா மேக்ஸால நகர முடியுது. நாடா என்னால நடக்க முடியுது அப்படின்னு அவளும் அந்த வீல் சேர்ல இருந்து எந்திரிச்சிட்டு அப்படியே வெளியில வருவாளா. வந்து பார்த்தா அது நம்ம 11ம் காலியுமா இருக்கும். ஏன்னா வெக்னாவோட மைண்டுக்குள்ள போக போறாங்க. வெக்னாவோட மைண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மேக்ஸுக்கு தெரியும், அதனால தான் அவளை கூட்டு போக வந்திருக்காங்க. நம்ம பசங்க எல்லாரும் அப்சைட் டவுன் வேர்ல்ட்ல அந்த ஒரு டவர் மேல ஏறி வந்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான், டாப் ரீச் பண்ணியாச்சு. ஆனால் அவங்க ரீச் பண்ணுற நேரம் கரெக்டாக மேலே இருக்கிற அபீஸ் இருக்குது இல்லை, ஸோ அது அப்படியே கீழே இறங்க ஆரம்பிக்குது. 2 உலகமும் கொலைட் ஆகிறதுக்காக அது கிட்ட வந்துகிட்டு இருக்குது. மேக்ஸு காலி 11 சொல்லி இவங்க 3 பேர் இப்போ ஒன்னா தானே இருக்கிறாங்க. 3 பேர் ஒன்னா 11ஓட மைண்டில் அபீஸில் இருக்கிற வெக்னாவை போய் அவங்க பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்த்த 11மே அவனோட கையை பிடிச்சு இப்போ அப்படியே வெக்னாவோட மைண்டுக்குள்ளே போயிருக்காங்க. உள்ளே போனோடனே ஹாப்பர் வெளியில இருந்து அந்த தண்ணி டேங்க்கு ஒரு 2 தடவை தட்டுவாரா. இந்த ஒரு சத்தங்கிறது நம்ம 11க்கு கேட்கும். அந்த அபீஸுங்கிற உலகம் நம்ம ரியல் வேர்ல்டை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னலா இருக்கும். அது எல்லாரும் ஏதோ ஒரு வேலையை பார்க்குறாங்க, நம்மளும் சாப்பிட்டுக்கிட்டே வேடிக்கை பார்ப்போங்கிற மாதிரி ராபினோட ஆளுக்கு வந்து இதை சாப்பிட்டு இருப்பாளா. அண்ட் அப்போ மிலிட்ரியோட ஆளுங்க அங்கே வராங்க. உள்ள வந்து மிலிட்ரி ஆளுங்க தேட ஆரம்பிக்கும் போது மேக்ஸை கூட்டிக்கிட்டு அந்த ராபினோட ஆளு ஒரு இடத்துல ஓரமாக உட்கார வச்சிருந்திருக்கா, ஒளிய வச்சிருந்திருக்கா. இங்க பசங்க எல்லாருமே அந்த டவர்ல இருக்கிறானுங்கல்ல. பார்த்தா அந்த அபீஸ் வந்து ஆல்மோஸ்ட் அந்த டவரை டச் பண்ண போகுது. டஸ்டினும் ஹாப்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு யோ ஏதாவது பண்ற மாதிரி இருந்தா சீக்கிரம் பண்ணுங்க, விட்டா எல்லாம் முடிஞ்சிரு போல அப்படின்னு சொல்லி பதறிட்டு இருப்பான். ஹாப்பரும் 11 அலர்ட் பண்ணணும்னு போட்டு டேங்கை தட்டுன்னு தட்டிக்கிட்டே இருக்க இப்போ வெக்னாவோட மைண்டுக்குள்ள தானே 11 இருக்கிறான். எந்த மெமரிக்குள்ள போய் அந்த வெக்னாவோட வீட்டுக்கு போறது அப்படின்னு இவங்களுக்கு தெரியாது. ஸோ அங்கிட்டு இங்கிட்டு இவங்க பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்க அப்சைட் டவுன்ல அந்த அபீஸ் வந்து கீழே இறங்கிக்கிட்டே இருக்குதுல்ல. ஸோ அது அவ்வளோ பெரிய உலகம். அந்த டவர்ல ஒண்ணுமே இல்லை அதுக்கு முன்னாடி. அப்படியே அந்த டவர் சதைய ஆரம்பிக்குது. லக்கீலி அந்த டவரை உடைச்சு பசங்களை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி 11 வெக்னாவோட வீட்டுக்கு போய் பவரை பயன்படுத்தி அவனை அப்படியே தூக்கி எரிய மயக்கத்துல இருந்த பசங்க எல்லாம் கண் வலிச்சிடுறாங்க. அந்த உலகமும் மூவ் ஆகுறது ஸ்டாப் ஆயிருது. ஆனா இந்த எஃபெக்ட்ல 500 அடி டவர்ல இருந்து ஸ்டீவ் பையன் கீழே விழுகிற மாதிரி தெரிய நல்ல வேலை ஜானத்தன் உள்ள வந்து காப்பாத்துறான். ஆனா பசங்க எல்லாருமே மேக்ஸ ஒரு மான்ஸ்டருங்கிற மாதிரி தானே பாக்குறாங்க. அதனால பயப்பட்டாலுமே கத்தாதீங்க, கெட்டவன் யாருங்கிற விஷயத்த நானே காட்டுறேன், கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுவே இங்க நம்ம பசங்க எல்லாரும் எப்படியோ அந்த டவர் வந்து அந்த உலகத்துக்கு கிட்ட வந்துருச்சுல. ஸோ இப்போ அவங்களால சும்மா ஏறிய அந்த அபீஸுங்கிற அந்த உலகத்துக்கு இவங்களால போக முடியுது. அங்க போயிட்டு அப்படியே பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க.
கம்ப்ளீட்டா இது வேற ஒரு டிமென்ஷன், வேற ஒரு உலகம். ஸோ அப்படி பார்த்தா நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுல கால் வச்சவர், நாங்க பாத்தியா வேற டிமென்ஷனுக்கே வந்திருக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. 11 அடிச்சதுக்கு அப்புறம் வெக்னா திருப்பி எந்திரிச்சு வரும்போது அந்த இடத்துல பசங்க யாருமே இருக்க மாட்டாங்களா. என்னடா பாக்குற, ஏற்கனவே மேக்ஸ் அவங்க எல்லாரையும் பாதுகாப்பா இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டாடா அப்படின்னு 11 திமிரா பேசும்போது அவளை அப்படியே பவரை யூஸ் பண்ணி தூக்கி வச்சுட்டு வெக்னா சம்மகான்ல இருப்பானா. ஆனா ஆக்சுவலி பசங்க எல்லாரும் அங்கேயே தான் இருப்பாங்க, நம்ம காளியோட பவர்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கேயே நிக்கிற பசங்க வெக்னா நம்ம 11 கிட்ட பேசுறத வச்சே வெக்னா எவ்வளவு பெரிய வில்ல பையங்கிற மேட்டரும் எங்களுக்கு தெரிய வருது. பசங்க எங்க போனாங்கிற விஷயத்த 11ஓட மைண்ட் ஆக்சஸ் பண்றது மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வெக்னா அவன் கையெல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பானா. சரி அவங்க இங்கதான் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போய் அந்த டைனிங் டேபிள் பக்கத்துல நின்னா அவங்க இல்ல, ஆல்ரெடி வெளியில ஓடி இருந்திருப்பாங்க. இப்படி அசந்த கேப்ல 11 அவரோட பவரை யூஸ் பண்ணி வெக்னாவை தூக்கி எறிய சர்ப்ரைஸ்டா சின்ன பையலன்னு காளி கத்தி எடுத்து குத்த வந்தா இல்ல, வெக்னா எஸ்கேப் ஆயிட்டான். இங்க அபீஸ்ல இருக்கிற நம்ம பசங்களுமே வெக்னாவோட அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டிப்பா குழந்தைங்க அங்கதான் இருப்பாங்கன்ட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. வெக்னாவோட மைண்ட்ல பசங்க எல்லாரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ 11ம் காளியும் பின்னாடில வருவாங்களா. இந்த மாதிரி வெக்னா ஒரே செகண்ட்ல காணாம போயிட்டாங்கிற விஷயத்த காளி சொல்லக்குள்ள மேபி அவன் மறுபடியும் கண் விழிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி மேக்ஸ் சொல்றா. ஸோ அவளுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. அங்க போயிட்டு என்ன பண்றாங்கன்னு தெரியலையே, என்ன நடக்குதுன்னு தெரியலையேன்னு ஹாப்பரும் அப்படியே அந்த தனி டேங்க் பக்கத்துல நின்றுகிட்டு இருப்பாரா. அப்ப சடனா அந்த இடத்துல நிறைய ட்ரம் மாதிரி இருக்கலாம் கவனிக்கிறாரு. என்ன இது அப்படிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ சடனா ஏதோ கேஸ் ரிலீஸ் ஆகுற மாதிரியும் இறந்து போனா அவரோட பொண்ணை ஞாபகப்படுத்துற மாதிரி 11ம் காளியும் பேசிக்கிட்டு 2 பேரும் இறந்து போகலாம் அப்படின்னு ஸ்கெட்ச் போட்டுருப்பாங்கல்ல, அந்த விஷயத்தையுமே கண்ணு முன்னாடி கொண்டாந்து காட்டுறானா. வேற யாரு காட்டுவா, வெக்னா தான் காட்டிக்கிட்டு இருப்பானா. நீ பொய் சொல்றவன், நீ இப்படி பண்ற இந்த ஏமாத்து வேலைகளுக்குலாம் நான் ஏமாறுவேன்னு நினைக்காதடான்னு சொன்னா, நான் மோசமானவன் தான் ஆனா பொய் சொல்றவன் கிடையாதுங்கிற மாதிரி வெக்னா அந்த இடத்துல அப்பியர் ஆகும்போது அவனை பார்த்தாலே கொன்னுறணுங்கிற மைண்ட் செட் தானே ஹாப்பருக்கு இருக்கும். அதனாலேயே வச்சு ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஆனா ஒரு செகண்ட் அவர் சூழ்நிலைக்கு வரும்போது தான் அவரு ஆக்சுவலி அங்க இருக்கிற அந்த டேங்கை தான் ஷூட் பண்ணிருப்பாரா. பயந்து போய் டேங்க்குள்ள பார்த்தா அவர் ஷூட் பண்ண புல்லட்ஸ் எல்லாமே 11 மேல பட்ட மாதிரியும் நிறைய ரத்தம்லாம் வெளியேறிக்கிட்டு இருக்கும். ஐயோ ஏதாவது ஆயிரப்போகுதுன்னு பயந்து போனவருமே போட்டு அந்த டேங்கை அடின்னு அடிச்சு உடைச்சு எப்படியோ நம்ம 11 வெளியில எடுக்க அவ்வளவுதான். 11ஓட ஃபோக்கஸ்ங்கிறது புட்டுக்குச்சு. 11ஓட மைண்ட் கூட கனெக்ட் ஆகி தான் காளியும் மேக்ஸும் வந்துருப்பாங்க. ஸோ அவங்க 3 பேரும் மறைஞ்சு போக வெக்னாவோட மைண்ட்ல இருக்கிற அந்த பசங்க எல்லாம் அனாமத்து ஆயிடுறானுங்க. ரேடியோ ஸ்டேஷன்ல இருக்கிற மேக்ஸையும் ராபினோட ஆளையும் அந்த டாக்டருக்கே கண்டுபிடிக்க கூடவே நம்ம பசங்க எல்லாரும் போட்டு அந்த பிளான்ல இருக்கும்ல, ஸோ என்ன ஸ்கெட்ச் போட்டிருக்கானுங்க அப்படிங்கிற எல்லா மேட்டரையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஷூட் பண்ண புல்லட் 11 மேல பட்டுருச்சுன்னு சொல்லி தானே ஹாப்பர் 11 வெளியே எடுத்துருப்பாரு. ஆனா அவன் நல்லா தான் இருக்கிறா. எங்கேயாவது 11 இறந்து போயிடுவாளோ அப்படிங்கிற ஒரு பயம் ஹாப்பருக்குள்ள இருந்திருக்கும்ல, அந்த ஒரு பயத்தை காமிச்சுதான் ஹாப்பரை இப்படி ஏமாத்தி இருந்திருக்கான். என்ன அப்படி சொதப்பி வச்சிருந்திருக்கு அப்படின்னு 11 நினைச்சிருந்தாலுமே ஹாப்பர் அதை பத்தி கவலைப்படல. இப்போதைக்கு நீங்க 2 பேரும் ஒரு சூசைட் மிஷன் ஒன்று பிளான் பண்ணியிருக்கீங்களே, இது இன்னும் ஒதுக்குக்கு பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. முதல்ல அதை மறுக்க பார்த்தாலுமே அதுக்கப்புறம் 11 அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. கமான், நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் ஹென்றி உயிரோட இருக்கிற மாதிரி தான், ஸோ அதனால இப்படி பண்றதுதான் சரி அப்படின்னு சொன்னாலும் ஹாப்பர் அதை ஏத்துக்கல. நீங்க பிறந்ததுல இருந்தே உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து உங்க 2 பேருமே பிரிச்சிருந்திருக்காங்க தானே. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கான வாழ்க்கைங்கிறது இது வரைக்கும் இல்லாம தான் இருந்திருக்கு. நிறைய விஷயங்கள் நீங்க இழந்திருக்கீங்க, நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்காம இருந்திருக்கீங்க. ரொம்ப முக்கியமா நம்ம 11லாம் இந்த ஹாக்கின்ஸை தாண்டி வெளியில என்ன இருக்குதுன்னே தெரியாது அவளுக்குலாம். உலகம் ரொம்பவுமே பெருசு. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த உலகத்தை நான் உனக்கு காட்டணும்னு விருப்பப்படுறேன். இது வரைக்கும் நீ அனுபவிக்காத நிறைய விஷயங்களை நீ அனுபவிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது 11 மாறுறாலோ இல்லையோ காளியோட மனசு மாறின மாதிரி தான் தெரியுது. ஆனா அவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பில்டிங் மேல இருக்கிற அந்த ரிப்போர்ட்டர் நம்ம ஹாப்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு நம்மளை அழைச்சிட்டு போறதுக்காக சில விருந்தாளிங்க வர மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவாரு. மிலிட்டரி ஆளுங்களா தான் இருக்கும். ஆனா அந்த டாக்டர் கேவோட ஆளுங்க கிடையாது. அதுக்கு பதிலாக அந்த லூட்டனட்டுக்கு கீழே இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களா இருக்கும். காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருந்தாலும் மேக்ஸ் எல்லாம் பாதையில விட்டுட்டு போயிருந்திருப்பாங்கல்ல, ஸோ அதனால பசங்க எல்லாரையுமே ஹென்றி கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக ஒரே ஒரு வழிங்கிறது அந்த கோய்க்குள்ள கூட்டிட்டு போறது தான். அதனாலேயே ஹாலி எல்லா பசங்களையும் அந்த கோய்க்குள்ள கூட்டிட்டு வந்தா நம்ம டெரிக் பையன் ஆளை காணும். ஐயோ இந்த குண்டா எங்க போனா அப்படின்னு சொல்லி அவனையும் காட்டுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டு கூட்டிட்டு வரும்போது ஆல்ரெடி அந்த இடத்துக்கு வெக்னா வந்துட்டான். கடைசி செகண்ட்ல நம்ம ஹாலியெல்லாம் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போற மாதிரிலாம் தெரியும். இருந்தாலே எப்படியோ எல்லாரும் சேஃபாக அபீஸ்லயே நம்ம பசங்க எல்லாருமே நடந்து வந்துகிட்டு இருப்பாங்கல்ல. அண்ட் அப்போ நம்ம வில்லுக்கு சடனா வெக்னாவோட அந்த விஷன்ஸ் எல்லாம் வருது. ஸோ அந்த ஒரு குகைக்கு முன்னாடி அவன் நிக்கிறான் அப்படிங்கிற மேட்டர் அவனுக்கு தெரிய வருது. அந்த குகைக்குள்ள அவனோட கெட்ட மெமரிஸ்லாம் இருக்கு. அப்படின்னா வெக்னாவால உள்ள போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா வேற வழி இல்ல. அவனோட பிளான் எல்லாம் செயல்படுத்தணும்னா உள்ள போய் தான் ஆகணும். வேற வழி இல்லாத காரணத்தால அவனோட பாஸ்ட் ட்ராமாஸ் அவன் கன்ஃபரண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் முதல்ல ஒரு சயின்டிஸ்ட கல்ல வச்சு மண்டையை உடச்சு சாவச்சிருப்பான்ல, ஸோ அந்த விஷன்ஸ் தான் அவனுக்கு வருது. அதுதான் அவனோட அந்த மெமரியா இருக்கு. பழைய நினைவுகளை கிளறது அவனுக்கு விருப்பம் இல்லாத விஷயங்களா தான் இருக்குது. இருந்தாலும் அதை விடவுமே அவனுக்கு இருக்கிற ஹையர் பர்பஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு அந்த பசங்களை பிடிச்சாகணும். அதனால வேற வழி இல்லாம அவனை மீறியும் அந்த பசங்களை
போய் அவன் பிடிக்க வந்துடுவான். காளி கொஞ்சம் உஷாராயிட்டு பசங்க எல்லாரையுமே காப்பாத்திட்டு வேகமா அந்த ஒரு பறந்த விரிஞ்ச அந்த ஒரு டெசர்ட்ல போக ஆரம்பிக்கிறாங்க, தப்பிச்சு போறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வில்லும் பாக்குறான். 11 மேக்ஸ் காளி அப்படின்னு சொல்லி யாருமே அந்த பசங்க கூட இல்ல. ஒரிஜினல் பிளான் படி அவங்க 3 பேரும் அந்த பசங்க கூட இருக்கணும். வெக்னாவை தடுக்கிறதுக்காக இப்போ அவங்க இல்ல அப்படின்னா வேற வழி இல்ல, வில்லே தான் வெக்னாவை தடுத்தாகணும் பசங்களை காப்பாத்துறதுக்கு. ஹாக்கின்ஸ் லேபரட்டரியில மிலிட்ரி ஆளுங்க வந்துட்டாங்கன்ட்டு 11 ஹாப்பர் அதுக்கப்புறம் காளின்னு சொல்லி 3 பேர் எஸ்கேப் ஆகிட்டு இருப்பாங்கல்ல. ஆனா ஹெலிகாப்டர் மூலமா அந்த சோனிக் டிவைஸை எடுத்துட்டு வந்து பயன்படுத்தும் போது ஆப்வியஸா நம்ம 11ம் காளியும் அதால அஃபெக்ட் ஆகுறாங்க. ஆனா ஹாப்பர் 11 மட்டும் தூக்கிக்கிட்டு காளி அம்போன்னு அவர் பாட்டுக்கு விட்டுட்டு போயிடுவாரு. மிலிட்ரி ஆளுங்க கையில காளி மாட்டிக்க எப்படியோ ஓரளவுக்கு 11 சேவ் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பியும் காளியை காப்பாத்துறதுக்காக வருவாரா. ஆனா ஏற்கனவே காளியை தான் மிலிட்ரி ஆளுங்க பிடிச்சிட்டாங்களே, இப்போ அவங்க கூட ஹாப்பர் சண்டை போட வேண்டியதா இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி அவரும் மாட்டிக்கிற மாதிரி தெரியுது. இங்க ஹாலியுமே பசங்க எல்லாரையும் அந்த சுரங்கத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு எப்படியாவது அவங்க எல்லாரையுமே அவ எப்படி இதுக்கு முன்னாடி வெளியில போனா சோ அதே மாதிரி வெளியில கூட்டிட்டு போகலாம்னு முயற்சி பண்றாளா. இங்க காளியையும் ஹாப்பரையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு 11 எங்க இருக்கிறா அப்படின்னு மிரட்டி கேட்டுட்டு இருக்கும்போது நீ சொல்லலைன்னா இந்த புள்ளைய கொன்றும் அப்படின்னு காளி மேல கண்ணை வச்சா ஹாப்பர் சொல்ற மாதிரியே இல்ல. அதுவே அந்த ரிப்போர்ட்டர் எப்படியாவது இவங்களுக்கு உதவி பண்ணணுமேனா ஒரு கையோட கொண்டு வந்து சில பாம்ஸ்லாம் இருக்கும், அதுல ஒன்னு எடுத்து அந்த ஹெலிகாப்டர் மேல தூக்கி வீச அவ்வளவுதான் அந்த ஹெலிகாப்டரோட அந்த சோனிக் டிவைஸும் பிளாஸ்ட் ஆயிரும். அந்த ஒரு அதிர்வுல அங்க இருக்கிற எல்லாருக்குமே அந்த அதிர்வை ஃபீல் பண்ண முடியுதா. அவ்வளவுதான் அந்த டிவைஸ் பிளாஸ்ட் ஆனங்காட்டி இப்போ 11ஆல பவர்ஸை யூஸ் பண்ண முடியுது. அங்க இருக்கிற எல்லா ஆபீசர்ஸையும் கத்தம் பண்ணிடுறான். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஒரு பிளாஸ்ட் நடந்துருக்கும்ல, ஸோ அதில் நம்ம காளியோட நெத்தி போட்டில் ஷூட் பண்ண வேண்டிய புல்லட் அவரோட வயிறில் இறங்கியிருந்திருக்கும். அதிகமான ரத்தப்போக்கின் காரணமாக காளியோட உயிருங்கிறது 11ஓட மடியிலேயே பிரிய வெக்னா பசங்களை தேடிட்டு அந்த சுரங்கத்துக்குள்ளேயே இறங்கிடுவான். சரியான பயங்கிறது இருக்கும், அவ்வளோ பயத்தை ஃபேஸ் பண்ணிட்டு அவன் உள்ள இறங்கியிருந்திருக்கான். ஒளிஞ்சிருந்த ஹாலி ஒரு இரும்பு கம்பி எடுத்து அவன் வாயை உடைக்கலான்னு ட்ரை பண்ணா வேலைக்காகல, ஹாலியை அடிச்சு போட்டாடுறான். ஆனால் கையோட சுரங்கத்துக்குள்ள வந்த ஹென்றி அவனோட பழைய மெமரியை கன்ஃபரன்ட் பண்ண வேண்டியதா இருக்குது. அவன் இந்த மெமரிஸ்லாம் பாக்குறாங்கிறத வில்லுமே பாக்குறான், அவன் பயப்படுறாங்கிறத வில்லால உணர முடியுது. 11ம் ஹாப்பரும் நல்லா இருக்கிறாங்கிறத பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்டருக்கு பயங்கர சந்தோஷம். ஆனால் அதுக்கப்புறம் தான் காளி இல்லைங்கிறது தெரிஞ்சு அவன் கொஞ்சம் வருத்தப்படக்குள்ள சரி இப்போ வெக்னாவோட மைண்டுக்குள்ள போக முடியல அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு 11 யோசிக்கும் போது ஆல்ரெடி அந்த அபீஸ் இந்த ஒரு அப்சைட் டவுன் வேர்ல்டு கூட கனெக்ட் ஆகிருக்கும்ல, ஸோ அப்படி கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருந்திருக்கும். அதனால அந்த அபீஸ்ல இருக்கிற நிறைய பறக்கிற கற்கள் எல்லாமே அங்க வந்து அப்படியே மிதந்துகிட்டு இருக்கும். அதை கவனிச்ச 11 ஒருவேளை என்னால் அந்த பெரிய பாறைகளை பயன்படுத்தி அது மேல குதிச்சு அபீஸுக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னா ஹாப்பர் அதை ஏத்துக்கல. இருந்தாலும் ஹாப்பர் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி 11 சொல்லுவாங்க, பாருங்க நான் ஒன்னும் உங்களோட பொண்ணு சாரா கிடையாது. ஏன்னா ஹாப்பரோட முதல் பொண்ணுக்கு சாகணுமா வாழணுமா அப்படிங்கிற சாய்ஸ் எல்லாம் கிடையாது. ஆப்வியஸா அவ இறந்துதான் போக போறா, அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்ல இருந்தவ. ஆனா என்னோட நிலைமை அப்படி கிடையாது, இங்க நான் இருக்கணுமா இருக்க வேணாமா அப்படிங்கிற அந்த சாய்ஸ் என்கிட்ட இருக்கு, நான் டெஃபினட்டா திருப்பி வருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குறா. அதுவே வெக்னா அவனோட பழைய மெமரியை கன்ஃபரன்ட் பண்ண ஆரம்பிக்கிறான்ல. சின்ன பையனா இருக்கிற ஹென்றி வேற வாய்ப்பு இல்லாமல் வேற சாய்ஸ் இல்லாம அந்த சயின்டிஸ்ட கல்ல வச்சு அடின்னு அடிச்சு மூஞ்சிலாம் பேத்துட்டு இருந்திருப்பானா. ஒருவேளை மண்டையை போட்டானோங்கிற தாட்லயே தான் அந்த சயின்டிஸ்ட் இருக்கிற அந்த பொட்டியை வாங்கி ஓபன் பண்ணும்போது ஒரு கல்லு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த கல்லை அவன் வெளியில எடுக்கக்குள்ள அது அப்படியே அந்த ஷேடோ மான்ஸ்டரோட பார்ட்டிகல்ஸ் மாதிரி மாறிட்டு நம்ம ஹென்ரியோட பாடிக்குள்ள போறது மட்டும் இல்லாம ஹென்றி கூட அது கம்யூனிகேட் பண்ணியிருந்திருக்கும். ஆனா அவ்வளோ அடி வாங்கியுமே அந்த சயின்டிஸ்ட் உயிரோட தான் இருந்திருப்பான் போல. ஸோ அவன் அப்படியே கண் விழிச்சு ஹென்றி பண்றதெல்லாம் பார்த்துட்டு அதோட கண்ட்ரோல்குள்ள நீ போயிடாத, அதை உன் கூட ஊடுருவ விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பானா. ஆனா இப்ப சடனா ஹென்ரிய மீறி அந்த உடம்புக்குள்ள இருக்கிற பார்ட்டிகல்ஸ் அந்த சயின்டிஸ்ட கொலை பண்ண வச்சிருந்திருக்கும். அதுக்கப்புறம் பயந்துட்டு ஹென்றி அங்கிருந்து போயிருந்திருப்பான். இது எல்லாத்தையும் வெக்னா மட்டும் கிடையாது, நம்ம வில்லுமே பார்க்க தான் செய்யறான். ஸோ அங்கதான் வில்லுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, ஹென்றி ஒன்றும் கெட்டவன் கிடையாது, அந்த மைண்ட் ஃபிளையர் அந்த ஷேடோ மான்ஸ்டரோட அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் அவன் இந்த மர்டரை பண்ணியிருந்திருக்கான். நம்ம இதை பண்ணல, நம்ம அவ்வளோ கெட்டவன் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த ஹென்றி ரியலைஸ் பண்ணக்கூடாது, வெக்னா ரியலைஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் அந்த ஷேடோ மான்ஸ்டரோட பார்ட்டிகல்ஸ் இவ்வளவு நாளா ஹென்ரிய உள்ள போக விடாம தடுத்துருக்கு. இப்போ வில் வெக்னா கிட்ட பேசுறான், நீ ரொம்ப சின்ன பையனா இருந்திருக்க, அவன் உன்னை பயன்படுத்தி இருந்திருக்கான், யாரு அந்த ஷேடோ மான்ஸ்டர், நீ தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணல, நீ வேணும்னே இதை பண்ணல, இது உன் நோக்கமே கிடையாது, நீ அவனுக்காக அந்த ஷேடோ மான்ஸ்டருக்காக ஒரு கருவி மாதிரி செயல்பட்டு இருக்கிற, எக்காரணம் கொண்டு நீ அதை ஜெயிக்க விட்டுறக்கூடாது, ப்ளீஸ் அதை தூக்குடிக்கிறதுக்காக நீ உதவி பண்ண அப்படின்னு எவ்வளவுதான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் அந்த இடத்துல வெக்னா ஒரு மேட்டரை சொல்லுவான். ஆக்சுவலி அவனால அந்த ஒரு மைண்ட் ஃபிளையர் பார்ட்டிகல்ஸ்
பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, அந்த ஷேடோ பார்ட்டிகல்ஸ் அதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருந்தாலும் டெலிபரேட்டாக தான் அதோட கண்ட்ரோலுக்குள்ள நான் போனேன். ஏன்னா அதுக்கு நான் தேவைப்படுறேன், எனக்கு அது தேவைப்படுதுன்னு சொல்லக்குள்ள அவ்வளோதான். வில்லோட டாக்னோ ஜுட்ஸுங்கிறது வேலைக்காகல. எப்படியாவது பசங்களை காப்பாற்றலாம் அப்படின்னு நம்ம ஆளுங்களை முன்னேறி போயிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு குகை மாதிரி அவ்வளோ பெருசாக இருந்ததுங்கிறது அது ஆக்சுவலி ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறிட்டு ஒரு பெரிய ஒரு 12 கால் பூச்சி மாதிரி இவங்களை சேஸ் பண்ண ஆரம்பிக்குது. அப்படி கொடூரமாக இவங்களை சேஸ் பண்ணிட்டு வந்த அந்த மான்ஸ்டரோட தலையிலே அவனை களை தூக்கி எறிகிறான். அவ்வளோ பெரிய களை யாரா தூக்கி எறிஞ்சதுன்னா வேற யாரு, லெவனாக இருக்கும். வாடா அவனை போட்டு தள்ளுறதுக்கு தாண்டா ஏகப்பட்ட பேரை கன்வின்ஸ் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னு லெவனும் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தவளும் அந்த மான் கிழிச்சு டைரக்டா உள்ள போய் விழுகிறா. ஏன்னா உள்ளதான் வெக்னா இருக்கிறான். லெவன் வெக்னா கூட சண்டை போட்டு இருக்கும்போது லைக் அந்த ஹைவ் மைண்ட் கனெக்ஷன் காரணமாக வெளியில இருக்கிற அவ்வளோ பெரிய அந்த ஷேடோ மான்ஸ்டருமே திணற ஆரம்பிக்குதா. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஆளுங்களும் இப்போ உள்ள இருக்கிற வெக்னாவை அடிக்கணும் அப்படின்னா வெளியில இருக்கிற இந்த ஷேடோ மான்ஸ்டர் டேமேஜ் பண்ணாலே போதும். ஸோ அது லெவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும்ட்டு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல அங்கே ஒரு பெரிய வேலி மாதிரி இருக்கும், அது கிட்ட அந்த மான்ஸ்டரை கிட்ட வர வைக்கலாமா அப்படின்னு பாக்குறாங்க. ஏன்னா அது அவ்வளவு பெருசா இருக்குல்ல, ஸோ அது மேலே ஏறி நின்னா தான் அட்டாக் பண்ண முடியும். ஆனா இப்போ அது அவ்வளவு தூரம் நம்ம கூட்டிட்டு போகணும்ல. ஸோ அதனாலேயே நான்சி தான் கையில வச்சிருக்க கன்னை வச்சு அந்த வேலைக்கு கூட்டிட்டு வந்துகிட்டு இருப்பா. ஒன்ஸ் ஆல்மோஸ்ட் அந்த வேலை கிட்ட வந்தோடனே ஆல்ரெடி வேலைக்கு மேலே ஏறின நம்ம பசங்க எல்லாரும் ஃபிளேம் த்ரோயர்லாம் வச்சு அந்த ஒரு மைண்ட் ஃபிளையரை டேமேஜ் பண்ணும்போது உள்ளுக்குள்ள இருக்கிற வெக்னாவும் கொஞ்சம் வீக் ஆகுறான். கொஞ்சம் அந்த மைண்ட் ஃபிளையர் திணற ஆரம்பிச்சோடனே பசங்களாம் விட்டு வைக்காம போட்டு சகட்டு மணிக்கு அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. கையில என்னென்னலாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் வச்சு அட்டாக் பண்றாங்க. லெவனுமே வெக்னாவை அங்கே நிறைய பல்லு மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதில் குத்தி அவனை சாகடிக்க முயற்சி பண்ணும்போது அவன் லெவனை விட்டா போட்டு தெளிந்திருப்பான். ஆனால் ஜஸ்ட் மிஸ் அவன் கை அதுக்கு மேலே போக மாட்டேன்ருச்சு. ஏன்னா வில் தடுத்துக்கிட்டு இருக்கிறான். சும்மா தடுக்கிறதெல்லாம் நிறுத்தல. வில் வெக்னாவோட கையை அப்படியே அறுத்து போட லெவனுக்கு அது சுலபமாக போச்சு. நம்ம ஆளுங்களும் அந்த மான்ஸ்டரை போட்டு கொளுத்துன்னு கொளுத்திருப்பானுங்கல்ல, அவ்வளோதான் மொத்தமாக எரிஞ்சு அதே இடத்துல அது சரிஞ்சு விழுக உள்ள துடிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஒரு இதயமும் அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் அங்கே பில்லர்ஸாக இருந்த அந்த குழந்தைங்க எல்லாரையுமே நம்ம ஆளுங்களும் ரெஸ்கியூ பண்ணக்குள்ள ஆனால் இன்னுமே வெக்னா அந்த இடத்துல உயிரோட தான் இருக்கிறான். அப்படியே ஒரு மாதிரி ரத்தம் கக்கிக்கிட்டு நிப்பானா. தன்னோட பையனை தங்கிட்ட இருந்து பிரிச்சு பைத்திய மாதிரி அலைய விட்டதுக்கு அப்புறம் பாபு இறந்து போனது அப்படின்னு சொல்லி இவங்க ஃபேமிலியில ஏற்பட்ட நிறைய இழப்புகளுக்கு இந்த ஒரே ஒருத்தன் தான் காரணம். யார் என்ன ஏதுன்னு தெரியாம நீ என் பையனை தொற்றுக்க கூடாதுன்னு சொல்லி வச்சு அடின்னு அடிச்சு அதே இடத்துல வெக்னாவை காலி பண்ணிடுறாங்க. வெக்னாவோட இறப்புங்கிறது நம்ம வில்லோட அம்மா கையில் அமையுது, அன்எக்ஸ்பெக்டட். அதுக்கப்புறம் அபீஸ்ல இருந்து டைரக்டா அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கு இவங்க வராங்க. வந்த உடனே டஸ்டின் வேலையா ஹாப்பரை கான்டாக்ட் பண்ணி ஓகே கொம்பேரி மூக்கனை காலி பண்ணியாச்சு, உங்க பிள்ளையும் நல்லா தான் இருக்கிறாங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்றான். கடைசி இன்னும் ஒரே ஒரு விஷயம், அப்சைட் டவுன் வேர்ல்டு அழிக்கிறதுக்காக அங்க ஒரு பாம்பை செட் பண்ணிட்டு வெளியில எவ்வளவு பெரிய பிரச்சனை காத்திருக்கு அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கூட மைண்ட்லயே இல்லாம அவங்க பாட்டுக்கு ஜாலியா டிரைவ் பண்ணிக்கிட்டு வெளியில வராங்க. வந்த அடுத்த நொடியே மொத்த மிலிட்டரியும் அப்படியே சேர்ந்தவங்களை அமுக்குறாங்க. ஆபீசர்ஸ் அந்த சோனிக் டிவைஸ்ல அங்க வச்சிருந்திருக்காங்க. இருந்தாலும் லெவன் கத்துற மாதிரி எந்த ஒரு சத்தமும் கேட்கல. இன்னும் சொல்ல போனா லெவன் அவங்க பிடிக்கவே இல்லை. அப்பாட எப்படியோ லெவன் இவங்க கிட்ட சிக்காம தப்பிச்சுட்டா அப்படின்னு மைக்குக்கும் டஸ்டினுக்குலாம் சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த சந்தோஷம் அப்படியே திரும்பி பார்க்கும்போது காணாம போயிடும். ஏன்னா அவ போர்ட்டல் பக்கத்தில் நிப்பா. சில விஷயங்களை அவ மைக் கிட்ட பேசணும்னு நினைக்கிற, அது எல்லாத்தையுமே மைக்கோட மைண்ட்ல போயிட்டு இதை நீ பண்ணாத, இதை பண்ணணுங்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாது அப்படின்னு மைக் எவ்வளவுதான் கதர்னாலுமே லெவன் அதை கேட்கல. அவ முடிவு பண்ணிட்டா, நான் எடுக்கிற இந்த ஒரு முடிவு உனக்கு கஷ்டமா தான் இருக்கும், எப்பவுமே இது கஷ்டமா தான் இருக்க போகுது, இருந்தாலும் இது சரிங்கிறத சூனர் ஆர் லேட்டர் நீ புரிஞ்சுக்குவேன்னு மைக்கோட மைண்டை விட்டு வெளியில வர இருக்கிற எல்லாரும் அந்த இடத்துல கதறிக்கிட்டு இருப்பாங்க. அவ எதுவுமே பண்ண மாட்டா. ஏன்னா அவங்க வச்சிருந்த அந்த ஒரு பாம் வெடிச்சா போதும் மொத்தமா இந்த அப்சைட் டவுன் வேர்ல்டே காலி ஆயிரும், அதுக்கப்புறம் நம்மளும் அதோட போயிரும் அப்படிங்கிற தாட்டு தான் அவளுக்கு. அதே மாதிரி அந்த ஒரு பாமும் வெடிக்குது. அந்த ஒரு எக்ஸாட்டிக் மேட்டர் அதுல இருந்து பிளாஸ்டும் ஏற்பட அவ்வளவுதான் மொத்த அப்சைட் டவுன் வேர்ல்டுமே அன்ஸ்டேபிள் ஆகுது. மொத்தமா எல்லாமே அப்படியே பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிக்க அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கிற காரணத்தால இங்க ரியல் லைஃப்ல இருக்கிறவங்களுக்குமே அந்த எஃபெக்ட் ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். ஆனா சடனா ஒரு பெரிய ஒரு நிசப்தம். ஏன்னா அந்த இடத்துல இருந்து அந்த அவ்வளவு பெரிய போர்ட்டலுங்கிறது காணாம போயிருந்திருக்கும். கட் பண்ணா அப்படியே ஒரு 1.5 வருஷம் கழிச்சு நம்ம ராபின் இருக்கிறாள். ஸோ திருப்பியும் இந்த ரேடியோ ஜாக்கி வேலையை பார்த்துட்டு இருக்கிறா போல. இப்போ ஹாக்கின்ஸுங்கிற இந்த ஒரு டவுன் திருப்பியும் நார்மலுக்கு திரும்பிருச்சு. எந்த ஒரு மிலிட்டரியும் கிடையாது, எந்த ஒரு கேமராஸும் கிடையாது, மக்களோட இயல்பு வாழ்க்கை திரும்பி இருக்கு. ஈவன் நம்ம ஸ்டீவ் கூட சம்திங் ஏதோ ஒரு பேஸ்பால் கிளப்ல ஏதோ ஒரு வேலை பார்க்குறான் போல. 1.5 வருஷம் ஆயிடுச்சுல. மேக்ஸும் திருப்பி துருன்னு அவளே நார்மலாக ஆரம்பிச்சுட்டா. அவளுக்கும் லூக்காஸுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்டேபிளா போயிட்டு தான் இருக்கு. 1.5 வருஷம் ஆயிடுச்சுல. ஸோ பசங்க எல்லாருமே ஸ்கூல்ல கிராஜுவேட் பண்ண போறாங்க போல. ஸோ அதனால டஸ்டின்லாம் ஒரு பக்கம் அவங்க அம்மா கூட ஜாலியாக
ஜாலியாக கண்ணீர் மல்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பான். ஃபேமிலியாக இங்கே வில்லுமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோவுக்கு 1000 டேக் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் ஜானத்தன். அப்போ இவங்களுக்கு ஒரு கால் வரும். மைக்கோட அம்மா கிட்ட இருந்து தன்னோட பையனை காலையிலிருந்து காணோம் அப்படின்னு கால் பண்ணியிருந்திருப்பாங்க. பார்த்தா மைக் ஆக்சுவலி ஒரு சோக மூஞ்சியை போட்டுக்கிட்டு அந்த போர்ட்டல் இருந்திருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பானா. ஹாப்பரும் கண்டுபிடிச்சிடுவாரு, இங்கே தான் இருப்பேன்னு தெரியும், உன்னை நினைச்சு எல்லாரும் கவலைப்படுறாங்க, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா. மைக்கினும் நடந்த விஷயங்களை எதையுமே மறக்கல. நடந்த விஷயங்களை மறந்த மாதிரி என்னால் சும்மா நடிக்க முடியாதுன்னு சொல்லுவானா. அப்போ ஹாப்பர் ஒரு சின்ன அட்வைஸை கொடுப்பாரு. 11 அவ என்ன முடிவு எடுத்தாலும் அந்த ஒரு முடிவை அவ பண்ணிட்டா, அவ்வளவுதானே தவிர இது எல்லாத்துக்கும் நீ காரணங்கிற எந்த ஒரு பிளேமினி எடுத்துக்கணுங்கிற தேவை கிடையாது. இது வரைக்கும் எதெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா இதுக்கு மேல உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது 2 பாதை தான். ஒன்னு நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு அப்படியே ஒரு வாழ்க்கையை வாழ்றது, இன்னொன்னு நடந்தது சரியா தப்பா, அதுல நம்ம எதை மாத்திருந்திருக்கலாம் எதை பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை எதை பத்தியும் ஓவரா ரூமினேட் பண்ணிட்டு இல்லாம எது நடந்ததோ அது நடந்துருச்சு அப்படிங்கிற அந்த அக்செப்டன்ஸோட மூவ் ஆன் ஆகி இன்னும் ஒரு பெட்டரான ஒரு லைஃபை வாழ்றது 2வது ஆப்ஷன். இந்த 2 வாழ்க்கையும் நான் வாழ்ந்த ஒருத்தனா சொல்கிறேன், 2வது ஆப்ஷன் தான் பெட்டர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிடாத. ஏன்னா 11 இருந்திருந்தாலும் நீ பெட்டரான ஒரு லைஃபை வாழணும் தான் விருப்பப்பட்டிருப்பாங்கிற மாதிரி ஆறுதல் சொல்கிறாரு. ஸ்கூலில் நம்ம பசங்களோட அந்த கிராஜுவேஷன் செரமனி நடந்துகிட்டு இருக்கும்ல, அதை அட்டன் பண்ணாமல் தான் மைக் அங்கே போய் உட்காந்துட்டு இருந்திருப்பான். எப்படியோ ஹாப்பர் கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்திருக்கும் போது மைக்கோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், எப்படியோ பையன் வந்துட்டான் நார்மலாக இருக்கிறான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயருங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட் ஆஃப் த பேட்ச் அப்படின்னு சொல்லி நம்ம டஸ்டினை கூப்பிட்டு வச்சு ஒரு சின்ன ஸ்பீச் மாதிரி கொடுக்க வைப்பாங்களா. ஸோ அவனும் கொஞ்சம் அப்படியே எமோஷனலாக சில விஷயங்கள்லாம் டச் பண்ணிட்டு வரும்போது இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய மேட்டர் சொல்லுவான். லைக் இந்த மாதிரி ஒரு பெரிய கலவரம் ஒன்று நடக்கு அப்படின்னா அந்த கலவரத்துலேருந்து புதுசாக ஒரு இனோவேஷன் ஒன்று உருவாகும். அந்த மாதிரி தான் என்னோட சைல்ட்ஹுட்டில் சலசம் பண்ணுறதுக்காகவே ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் புதுசாக பிறந்து வந்திருக்குது. ஆனால் இந்த புது பஞ்சாயத்தில் எனக்கு புது நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு நம்ம சேரவே மாட்டோம் அப்படின்னு நினச்ச நண்பர்கள் கூட நிறைய பேர் சேர்ந்து இருந்திருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு புதுசான ஒரு தொடக்கத்துக்கு ஆரம்ப புள்ளியா அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி தான் எனக்கும் இருக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பியும் ஸ்கூலுக்கு வா, யூனிஃபார்மை போடு, கிராஜுவேஷன் கவுனை போடு அப்படின்னு சொல்லி காமெடி பண்ண அதெல்லாம் கேட்டுக்கிட்டா இருப்பேன் அப்படின்னு கவுனர்லாம் கழட்டி விட்டு பிரின்சிபல் கிட்ட லந்து காமிச்சிக்கிட்டு இருப்பானா. கிராஜுவேஷன் செரமனிங்கிறது அந்த இடத்துல ஒரு கலவர பூமியா மாறிடும். ஆனால் அப்போ மைக்குக்கு மட்டும் சம்திங் திருப்பியும் 11ஓட மெமரிஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈவினிங் ஆகிற டைமில் ரேடியோ ஸ்டேஷனோட மொட்டை மாடியில் நம்ம ஸ்டீவ், நான்சி, ராபின், அப்புறம் ஜானத்தன் அப்படின்னு சொல்லி 4 பேரும் அவங்களோட கதைகள்லாம் பேசிக்கிட்டு 4 பேரும் அவங்களோட ஃபியூச்சரை தேடி வெவ்வேறு பகுதியில் பிரிஞ்சு போக போகிறாங்க. அந்த பிரிவை நினச்சி வரப்போகிற மாற்றத்தை இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஃபைன், அட்லீஸ்ட் ஒரு மாதம் இல்லை 2 மாதத்துக்கூடவாது மீட் பண்ண மாட்டோமா அப்படின்னு கொஞ்சம் ஓரளவுக்கு சில் ஆகுறாங்களா. இன்னொரு பக்கம் ஹாப்பர் வில்லோட அம்மாவை டின்னருக்கு கூப்பிட்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ அப்படியே சில விஷயங்கள்லாம் பேசிட்டு ஊரை விட்டு போகலாமா, புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கலாமா, இங்கேயே இருக்கிறது சரியா இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் பேசிட்டு இறுதியா அஃபீஷியலா இந்த ரிலேஷன்ஷிப்பை கன்ஃபார்ம் பண்ற விதமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொபோசல் ரிங்க வைக்கக்குள்ள அதை ஜாய்ஸ் ஏத்துக்கிறாங்க, வில்லோட அம்மா ஏத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பசங்க எல்லாரும் மைக்கோட பேஸ்மெண்ட்ல உட்காந்துக்கிட்டு அந்த D&D கேமை தான் ஆடிக்கிட்டு இருப்பானுங்களா. ஸோ அப்படி ஆடிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே நிறைய விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்கேன். அப்போ மைக் அந்த கேம் ரிலேட்டடா இந்த கேம்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் பிளே பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல. ஸோ அதுங்களோட ஸ்டோரியை சொல்ற மாதிரி பசங்களோட ஸ்டோரியை லைனா சொல்லிட்டு வருவான். அப்படி 11ஓட கதையை அவன் சொல்லும் போது 11ஓட சிஸ்டரான காளி இருக்கிறாள். ஸோ அவள் புல்லட் அடி வாங்கி அவள் இறந்து போயிருந்திருப்பா அப்சைட் டவுன் வேர்ல்டில். பட் இன் கேஸ் அவள் உயிரோட இருந்தா அப்படின்னா அந்த கடைசி நாள் அன்னைக்கு அந்த டாக்டர் கேவோட பிளானை சொதப்பணும் அப்படிங்கிறங்காட்டியே நம்ம 11 அவள் தான் இன்விசிபிள் ஆக்கியிருந்திருப்பா, மறைய வச்சிருந்திருப்பா. அப்படி மறைஞ்சு போன 11 அங்கிருந்து எஸ்கேப் ஆகி அந்த டனல் வழியா ஊரை விட்டே போயிருந்திருப்பா. அப்படின்னா அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்த அந்த ஒரு 11ங்கிறது காளியோட பவர்ஸா இருக்கும். ஸோ அதுதான் ஒரு ஃபேக்கான 11. மிலிட்டரியை பொறுத்த வரைக்கும் ஃபேக்கான 11 வந்து இறந்து போயிட்டா. ஆனால் உண்மையான 11 வேற ஒரு இடத்துல, வேற தூரமான ஒரு இடத்துல, கண்காணாத இடத்துல, ஒரு சின்ன கிராமத்துல யாருக்கும் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அந்த கேமோட சேர்ந்து அந்த கதையை சொல்லக்குள்ள பசங்களுக்குலாம் புரிஞ்சிருச்சு எதை சொல்றோம் அப்படின்னு. ஸோ எல்லாரும் அப்படியே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இந்த கதை உண்மையா இல்லை சும்மா ஏமாத்துறதுக்கு சொல்ற ஒரு தியரி அப்படின்னு மேக்ஸ் கேட்கும்போது இது உண்மையா இல்லை தியரியான்னு எனக்கே தெரியாது, ஆனா இதுதான் உண்மைன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த ஒரு உண்மைங்கிறது உண்மையா இருக்கோ இல்லையோ ஆனா உண்மைன்னு நாங்க நம்புறோம் அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு எல்லாரும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகுறாங்க. கேம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் பேஸ்மெண்ட் விட்டு கிளம்பும் போது அப்போ ஹாலி இருக்கிறாள். ஸோ அவ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து அங்க கேம் ஆட ஆரம்பிப்பாங்களா. ஸோ இவங்க எல்லாம் எப்படி சின்ன பசங்களா இருக்கும்போது அந்த கேமை பயங்கரமா கத்திக்கிட்டு சண்டை போட்டு ஆடிட்டு இருந்திருப்பாங்களோ அதே மாதிரி அவங்களும் பண்ண ஆரம்பிக்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்ச மைக்கும் ஒரு சிரிப்போட அங்கிருந்து கிளம்புறான். பிளஸ் அங்கே இந்த ஒரு சீரீஸையும் முடிக்கிறாங்க. ஸோ இதோட ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸ் கம்ப்ளீட்டா முடியுது. எனிவேஸ் மக்களை, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சீரீஸை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.
அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்க்கறதுக்கு மட்டுமே சேனலை பார்க்க வந்த நபர்கள் இன்னும் நிறையா கதைகள் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சேனலில் வரும். அது உங்களுக்கு நான் நரேட் பண்ணுறதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அதையுமே தொடர்ந்து செக் பண்ணுங்கள். ஸோ யா, தேங்க்யூ.